நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தேவையான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை உணர்ந்து நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இப்படி இந்த நாட்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய அவர் கடந்து வந்த பாதைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சிலுவை, இதனால் இப்படிப்பட்ட காரியங்களை தியானித்து வருகிறோம். நாமும் கூட அந்த சில நாட்களாகவே கர்த்தருடைய பிள்ளைகளை சிலுவைக்கு அடுத்த உபதேசங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். விசுவாசிகள் பலப்படுறாங்க. ஆமேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிப்போம். இல்லை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது எபிரேயருக்கு எழுதின நிருபம். நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 12ஆம் வசனம். 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ஏன் பாடுபட்டார்? இயேசு ஏன் பாடுபடணும்? ஜீவனுள்ள தேவ குமாரன் ஏன் பாடுபடணும்? அப்படிங்கிறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் பைபிள்ல இருந்து நான் எடுத்து சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ நேற்று இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைங்களுக்கு சொன்னதை நான் சும்மா அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அடுத்தது நீதியான வாழ்வு செய்வதற்காக தேவன் நம்மை பாடுகளின் வழியாக நடத்துகிறார் என்ற வசனத்தின் கீழே நான் செய்தியை கேட்டேன். ஒரு செய்தியை கொடுத்தேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கணும் கேட்கணும் ஆசையாக இருந்தால் நம்ம யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை போட்டு கேட்டுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. இன்றைக்கும் நான் பாடுகள் எதற்கு என்று உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறேன். பொதுவாக பாடுகள் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் ஒவ்வொரு பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்துருவின் தந்திரங்களையும் அவனுடைய எதிர் வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். அதனால் பாடுகளின் வழியாக போகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொண்டு இந்த வசனத்துக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய இந்த வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 2:18 வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லமை உடைய தேவன். நல்ல கவனிங்க, அவர் வல்லமை உடைய தேவன். இயேசு வல்லவர், நல்லவர் என்று சொல்றோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் வேதனையின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய், சோதனையின் வழியாய் கடந்து போறாங்களோ அவர்களுக்கு அவர் உதவி செய்வதற்கு அவர் ஒரு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால நீங்க கர்த்தருக்குள்ள இந்த வசனத்தை நம்புங்க. வசனத்தை பிடிச்சா யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை பிடிச்சேன் நான் கெட்டு போயிட்டேன்னு யாராவது சொன்னா என் பிரசங்கத்தை ஊழியத்தை நிறுத்திடுறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை நான் பிடிச்சேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று சொல்ற கோடிக்கணக்கான மக்கள் தான் தேசத்தில் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்தாமே சோதிக்கப்பட்டதுனால, அவரும் பாடுகளின் வழியாக கடந்து போனதுனால, பாடுபடுகிறவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு யார்? அவர் உதவி செய்ய வல்லமை உடையவர். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது முக்கியமான நேரத்தில் மனுஷன் கைவிட்டுருவான். ஆனால் என் ஆண்டவர் எந்த நிமிஷத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் இந்த பாடுகள் வழியாக போகும்போது சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அது என்னது? இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை,
பாடுகளில் கீழ்ப்படிதல். பாடுபடும்போது அதில் ஒரு கீழ்ப்படிதல் என்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதாக இந்த வசனத்தில் பார்க்கிறேன். அவர் தேவகுமாரன், அவர் தெய்வீகமானவர், வானத்தை பூமி உண்டாக்கின நம் சர்வ வல்லவர். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் குமாரனாய் இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனம், தாம் பூரணரான பின்பு, பூரணரான பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரண கர்த்தாவாய் மாறுகிறார். இப்ப இந்த வசனத்தை நீங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார், பாடுபட தன்னை அர்ப்பணிக்கிறார், அவரை துப்புவதற்கு அர்ப்பணிக்கிறார், துப்பப்படுவதற்கு அர்ப்பணிக்கிறார், ஆணிகள் கடாவப்படுவதற்கு அர்ப்பணிக்கிறார், போராட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அதனால அவர் பாடுகளின் வழியா வரும்போது வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படிதலிலே அவர் பூரணரான பிறகு, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை முழுமையா இந்த கீழ்ப்படிதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணராய் மாறிவிட்டார். நித்திய ரட்சிப்பு, எவர்லாஸ்டிங் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பை இயேசு கொடுக்கிறார். ரட்சிப்பு இயேசு கொடுக்கிறார் என்று நம்ம சொல்றோமே, அந்த ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்காக இயேசு பாடுகளின் வழியாய் கடந்து போனார், சிலுவை மரத்தின் வழியாய் கடந்து போனார், முள்முடி சூட்டப்பட்டது, ஆணி கடாவப்பட்டது, வாரினால் அடிக்கப்பட்டது. அவருடைய முதுகு ஏர் உழுகிறவனுடைய முதுகை ஏர் உழுது இருந்த அந்த நிலம் எப்படி இருக்குமோ அதை போல் அவருடைய முதுகு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்? கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய, ஏன் ஆண்டவரே இப்படி பாடுபடுகிறீர் என்றால், என் நிமித்தம் இந்த உலக மக்கள் அவன் நித்திய ரட்சிப்புக்கு வரணும், மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆகவே நான் இந்த பாடுகளில் நான் இந்த கிருபையை கற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் பாடுகளில் கீழ்ப்படிந்தார், பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்போ நீங்க ஏதாயிலும் ஒரு பாடுகளின் வழியா நீங்க கடந்து போறீங்கன்னா சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் அதன் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்னது? நித்திய ரட்சிப்பு, நித்தியம், எவர்லாஸ்டிங். அது என்றைக்கும் மங்காது, மறையாது, குறையாது, குன்றாது. அந்த எவர்லாஸ்டிங் ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவதற்காக அந்த வழியாக போனார். அப்போ இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு பாரம் வருது. உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடையாமல் இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டில் யாராவது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்களான்னு அப்படி கேட்கல. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இயேசுவை அறிந்தும் ஆலயத்துக்கு சென்றும் சரியா லெந்து காலங்களை கடைபிடித்தும் சரியான மனம் திரும்புதலுக்கும் சரியான பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கும் உங்களை அர்ப்பணிக்காம யாராவது இருப்பார்களேயானால் அவர்களுடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஜெபிக்கணும். சில நேரங்களில் சிலர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஜெபிச்சுட்டு பிரச்சனை கூடுனோன்னு விட்டுறாங்க. பாருங்க, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. விடக்கூடாது. ஏனென்றால் ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடி அவருடைய காதுகள் மந்தமாக இல்லை. நம்முடைய பாவங்களே, ஐயா நான் என்னையா பாவம் செஞ்சேன்? ஒரு பாவம் செய்யலையே. ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜப குறைவே ஒரு பாவம்தான். ஜப குறைவே பாவம்தான். ஜபிக்கணும் நினச்சிக்கிட்டே ஜபத்தை விட்டுறோமே, அதுவே ஒரு பாவம்தான். அப்போ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இன்னைக்கு ஒரு சாட்சி வாஸ்தம் பாருங்க. அவங்களுடைய படிக்கிற ஸ்கூலில் அவருடைய ஃப்ரெண்டுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து
ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைக்கும்போது நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், இயேசு சந்திக்கிறார், ஊழியத்துக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன் என்று அங்கே சொல்லி அதிலிருந்து ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றின உடனே தொடர்ந்து சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறாங்க பாருங்க. அதுதான் ஆத்தும மீட்பு, ஆத்துமாக்கள் மேலே பாரம். அப்போ இன்றைக்கு விசுவாசிகளே, இன்றைக்கு உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என் வீட்டார் எங்கேயா ரட்சிக்கப்படுறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆளை. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அறை கதவை பூட்டிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நெருக்கத்தோடு போராடி தேவனை நெருங்குங்க. எப்படியாயிலும் ரட்சிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். சில ஜெபங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில ஆசீர்வாதங்களுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் கொஞ்சம் போராடுவான். ஆனால் அவனுடைய போராட்டத்தை மேற்கொள்ள தான் நம் ஆவியினாலே சத்துருவின் கிரியைகளை அழிக்கணும். அந்த பலவான முந்தி கட்டணும். அப்போ தான் அவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆமேன், ஆமேன். ரட்சிப்பு விலையேற பெற்றது, ரட்சிப்பு விலையேற பெற்றது. ரட்சிப்புக்கு இணை இந்த பூமியில் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்புக்கு இணையானது அல்ல, இணையானது அல்ல. ஐயா, இன்றைக்கு இந்த நாட்களில் இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பைபிளை படிக்கணும், உம்மை தேடணும். எங்கள் வீட்டுக்குள்ளே குடிகாரர்கள் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டுக்குள்ளே பொய் பேசுகிற ஆட்கள் இருக்கக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பொய், எதுக்கெடுத்தாலும் பெருமையானவைகளை பேசும் நாவு பெருமையானவைகளை பேசும் என்று பைபிளில் சொன்னது போல பெருமையான காரியங்களை பேசுறது. எவ்வளோ சொன்னாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காத இருதய கடினமான ஆட்கள் இருப்பாங்க சிலர். கையை வைத்து ஜெபம் பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம், பாரத்தோடு ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக திறப்பில நிற்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே, திறப்பில நின்ற தேவ மனிதர்களாகிய மோசேயை போல நாங்கள் திறப்பில நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனம் ரட்சிக்கப்படணுமே. ஆமாண்டவரே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது என்று சொன்னீங்களே. ஆமாம், எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், ஆமேன், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்திருப்பாயானால், ஆமா, அது உனக்கு நலமாயிருக்குமே. ஆண்டவரே, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதீரப்பா, பட்டணங்களை பார்த்து அழுதீர். ஆண்டவரே, எங்கள் சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். அருவருப்புகள் நிறைந்த பட்டணமாய் பெருகி கொண்டிருக்கிறது. கஞ்சா, போதை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, பயங்கரமான காரியங்கள் நிரம்பி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மதுரைக்காக ஜெபிக்கிறோம், திருச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சேலத்துக்காக ஜெபிக்கிறோம், கோயம்புத்தூர் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். நகரங்களில் இருக்கிற அருவருப்புகளை கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை பட்டணங்களிலும் கிட்டத்தட்ட 6,47,000 கிராமங்கள் இருக்கிற எங்கள் இந்தியா கிராமங்களிலே அருவருப்புகள் அப்பா. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள் தண்ணீரை போட ஓடுகிறதப்பா, டாஸ்மாக் கடை. கர்த்தாவே, ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும். டாஸ்மாக் வியாபாரங்கள் முடங்கி போவதாக, வியாபாரம் இல்லாமல் போவதாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். கஞ்சா இல்லாத தமிழகம், கஞ்சா இல்லாத இந்தியா இயேசுவின் நாமத்தில் உருவாக்கப்படும். யார் யார் கள்ளத்தனமா மறைமுகமா கஞ்சா செடிகளை வளர்க்கிறார்களோ, ஆண்டவரே, போலீசாருடைய கண்களில் படுவதாக உளவுத்துறைக்கு அது தெரியப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆண்டவர், ரட்சிப்பை பற்றி பிரசங்கிக்காத சபைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ரட்சிப்பு முக்கியம். ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயம் முக்கியம். சிலுவையில் சிந்தின இரத்தம் முக்கியம். அந்த இரத்தத்தினால் இயேசு உங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறாரா?
நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா என்று பேசக்கூடிய தைரியமுள்ள போதகர்களை ஆண்டவரே எங்கள் சபைகளிலே கர்த்தர் எழுப்பி தரணும்ப்பா, எழுப்பி தரணும்ப்பா. ரட்சிப்புக்கு ரொம்ப முக்கிய ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, ஆண்டவர், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி காரணங்களை காட்டி ரட்சிப்பிலிருந்து பின்வாங்கி போன தம்பிமார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். அவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே, மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்க. உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய அருமையான கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு போகக்கூடாது, ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு போகக்கூடாது. பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆமாண்டவரே எங்கள் வீட்டுக்காரரை, எங்கள் சகோதரனை, என் மகனை, என் புருஷனை, என் மகளை, என் அக்கா மகளை, என் கூட பிறந்தவங்களை சந்திங்கன்னு ஜெபித்தார்களோ அவர்கள் வீடுகளிலெல்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறீர். கரந்தட்டி நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். உங்களில் அநேகர் இப்போ நாங்கள் பாடுறது அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சினிமா படம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் பார்க்கறதுக்காக நாங்கள் பாடலை, சரியா? நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து, நீங்களும் வாயை திறந்து, நீங்களும் கரங்களை தட்டி வாய் திறந்து இயேசுவின் நாமத்துல சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். ஆமா, விசுவாசத்தினால நமக்கு பிழைப்பு உண்டாகும். விசுவாசம் ஆமீன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமீன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ ஜெபிச்சிட்டோம், அதனால நீங்க அதோட விட்டுறக்கூடாது. அப்படி ஜெபிச்சுக்கிட்டே வரணும். ஒரு கட்டம் வரும்போது பாருங்க, ஆச்சரிய விதமா கர்த்தருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்புக்குள்ள வந்துடுவாங்க. ஆமேன். நீங்க யாரையும் அற்பமா நினைக்காதீங்க, யாரையும் அசட்டையாகவும் நினைக்காதீங்க. ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. சரி, ஒன்று, இயேசு குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு காரணமாயிருக்கிறார். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 26ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம பார்க்குற வசனம் 39ஆம் வசனம், 26, 39, 26, 30 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து வாசிங்க. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யுங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, ஆகிலும் என் சித்தம்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று, சித்தத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு ஜெபம் பண்ணினார். பிதாவே இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நீங்க கூடுமானால் முடியுமானால் நீக்கி போடுங்க. ஆனால் என் சித்தம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம், என் எண்ணம் வேண்டாம், உங்கள் சித்தம்தான் நடக்கணும். கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு அதுதான்.
நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க. ஆண்டவருடைய நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனார். தட் இஸ் ஒபீடியன்ஸ். அதுதான் ஒபீடியன்ஸு. ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. எங்கே போனோம், எங்கே வரணும் எனக்கு தெரியாத, இப்போ தானே என்கிட்ட பேசுகிறீங்க நான் அப்படின்னு, நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் ஒரு புலம்பிக்கிட்டுலாம் இல்லை. போன்னு சொன்னால் புறப்பட்டு போயிட்டார். ஆமாம். அப்புறம் போகிறாரு 1 வருஷமா 2 வருஷமா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லும்போது 75 வயது அந்த ஆபிரகாம் என்ற விசுவாச வீரனுக்கு. ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களாக நிறைவேற்றி ஒரு குமாரனை அவர் பெற்றெடுக்கும் போது 100 வயது. அப்போ 25 வருஷங்கள் விசுவாச பாதையில் அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தார். ஆமேன். காரணம் ஒபீடியன்ஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கும் போது என்ன கர்த்தர் பேசுகிறாரோ உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. இங்கே பாருங்க, கீழ்ப்படிதலுக்கு இயேசு முன்மாதிரியாக, அப்பா பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமான நீங்கட்டும்பா, ஆனால் என் சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம் ஆக கடவுது என்று இயேசு அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஆமாம். அப்போ கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது. புரியும் நம்புகிறேன். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா தேவ சித்தத்துக்கு இல்லை, முடியாது, அது கஷ்டம், எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத, எனக்கு தெரியும், அப்படிலாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போல, ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க, ஒரு நாள் என்னை நஷ்டப்படுத்த மாட்டீங்க, ஒரு நாள் என்னை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் லைஃப்பில் நடக்கும்போது ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீரான். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, அன்றைக்கு இயேசு கீழ்ப்படிந்ததுனால இன்று வரைக்கும் இந்த வசனங்களை பேசி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் லைஃப்பில் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு கிருபையை இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியங்களை செய்கிறவர், இல்லாதவைகளெல்லாம் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், லேசாய் கை நீட்டி எடுத்துக்கொள்ளும்படி செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். கீழ்ப்படிது நடக்க உதவி செய்யும். இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்தும். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக 3வது நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசுவின் கீழ்ப்படிதலில் மறைந்திருக்கிற ஒரு சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்களா? திருப்பிட்டு நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவ ரூபமாயிருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கீழ்ப்படிதல் என்பது கடைசி வரைக்கும் இருக்கணும். இயேசு ராஜா சிலுவையில் போய் தன் ஜீவனை, ஆமேன், அவராகவே விடும் வரைக்கும் மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறார். ஆமேன். தாழ்மை கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு. தேவ சித்தம் கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு. சரியா? இப்போ இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை தாழ்மை, அதாவது நல்ல கவனிங்க. தாழ்மைனோன்னு நம்ம சிலர் நாற்காலியில் உட்கார மாட்டாங்க, தரையில் உட்காருவாங்க. சிலர் நல்ல ஷர்ட்டெல்லாம் நீட்டாக அயன் பண்ணி நல்லா போட மாட்டாங்க. சாதாரண சாலைக்கு சகோதரிகள் உடுத்திட்டு வருவாங்க. அதிலெல்லாம் அதுக்குன்னு பயங்கரமான ஆடம்பரமாக உடுத்திட்டு வரணும் அப்படின்னு நவீன உடைகளை அப்படின்னு நான் சொல்லலை. இருக்கிற கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு தமிழில் சொல்கிற மாதிரி நம்ம நீட்டாக கர்த்தருடைய பிள்ளைகளை போகணும். 1000 கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்முடைய லைஃப்பில் இருந்தாலும் வெளியே போகும்போது மனரம்யமாய் நடக்கணும்.
ஆமென். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உடையவர்களைப் போல இருக்கிறோம். பவுல் சொன்னது போல 1000 கஷ்டம் இருந்தாலும் ஒன்றை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. என்னுடைய ஊழியத்தின் பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்கள் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ, இவ்வளோ பணம் தேவை இருக்குது, இதுக்காக நீங்கள் அது தரீங்களா, அங்கே தரீங்களா, இங்கே தரீங்களா, கெஞ்சி கூத்தாடுறது கிடையாது. ஆமாம், கர்த்தர் இந்த மாதிரி திட்டத்தை கொடுத்துருக்கிறார், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஜெபித்து ஜெபித்து பழக்கம். ஆமேன். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக நடக்கணும். அதே நேரத்தில் நம்ம கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும், இது ரொம்ப முக்கியமாக கேளுங்க, கர்த்தர் உங்களை வேலை ஸ்தலத்தில் எத்தனை லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவில் உயர்த்தினாலும் சரியா, உங்களை நல்ல ஒரு அதிகாரியாக உங்களை உயர்த்தினாலும், கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த கர்த்தரை திரும்பி பார்க்கணும். ஆமேன். லோத்தை போல, கர்த்தருடைய லோத்தின் மனைவியை போல விட்டு வந்த சோதோம் குமாராவை திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். வறட்சியான காலங்களில் கர்த்தர் எப்படி போஷித்தார், நெருக்கமான காலங்களில் கர்த்தர் எப்படி என்னை நடத்தினார், அப்படி தினந்தோறும் ஒருத்தன் யோசித்தாங்கன்னா அவங்க பெருமையானவைகளை பேச மாட்டாங்க. சிலர் ஒன்றுமே இருக்காது, பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமை, கண்ணு மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம், கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவார். அதனால தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கொடுக்கிறார். யார் எவ்வளவு பேசினாலும் ஏசினாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஆமேன். அதனால எங்கு போனாலும் தாழ்மை உள்ளவங்களா நடப்போம், தாழ்மையை தரித்து கொள்வோம். சரியா, தாழ்மையானவைகளை பேசுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டிய விதத்தில் அந்த வசனத்தை பாருங்க. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் 9ஆம் வசனம், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல அதிகாரியா வைக்கிற கர்த்தர் அல்லவா நம்ம ஆண்டவர். அதனால நான் யார் தெரியுமா, என் டிகிரி என்ன தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன, சிலர் வாய் கூசாம சிலர் பேசுறத கேட்டிருக்கேன். என் சம்பளம் என்ன தெரியுமா, இவங்க என் கால் தூசிக்கு பெறுவாங்களா, அப்படியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி நிறைய பேர் பேசுறத நான் பார்க்குறேன். என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, என் குடும்ப பின்னணி என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, அப்படிலாம் நிறைய பேர் பேசுறத பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு சொல்கிறேன், காலையில் இருக்கிறவங்க சாயந்தரம் இல்லை, சாயந்தரம் இருக்கிறவங்க அடுத்த நாள் இல்லை. என்ன எப்போ நடக்கும் நமக்கு தெரியாத உலகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சாரி சொல்லட்டும், என்கிட்ட சாரி சொல்லட்டும். அப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமேன். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நல்லா படிக்கணும். ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தினதுனால, அவர் கீழ்ப்படிந்ததுனால பிதா அவரை உயர்த்தினார். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த சத்தியத்தை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நல்ல எங்களுக்கு சொல்லி பாடுகள் எதற்கு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த சத்திய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய வசனங்களை சொல்ல கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே போராட்டங்களை உம்முடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போடுங்கப்பா, வியாதிகளை எடுத்து போடுங்கப்பா. ஆமாப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. வீடுகளில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகணும்ப்பா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும்ப்பா. தேவனே உம்முடைய கிருபை தாங்கும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஐயா. ஆராவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாகட்டும், பணத்தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்ப உறவுகள் மேம்படட்டும். ஆண்டவரே பவுலை போல நாங்கள் சொல்லணும், எங்களை பலப்படுத்துகிற கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த நிலைமையிலோ நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யுங்க. இந்த மண்டே ஈவினிங் சர்வீஸ்ல உம்முடைய ஊழியக்காரனாகி நான் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றேன்.
பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆச்சரியமான அற்புதங்களை செய்யுங்க. யாருடைய வீட்டிலும் வியாதிகளோ, வறுமைகளோ, வாக்குவாதங்களோ, விபத்துகளோ, வேதனைகளோ வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வட மாநிலத்தவர் எங்கள் தமிழ்நாட்டில் வேலை நிமித்தம் வந்த சூழ்நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கிற எல்லா குழப்படிகள் மாறி, ஆண்டவர் அரசாங்கம் எடுத்திருக்கிற நல்ல முடிவு, போலீஸ் துறை எடுத்திருக்கிற நல்ல முடிவு, இதில் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானுக்கும் ஆண்டவரே எல்லா வட மாநிலத்தவருக்கும் நல்ல ஒரு உறவு ஏற்படும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளில் எழுப்புதல், சபைகளின் எழுப்புதல், கிராமங்களில் எழுப்புதல், பட்டணங்களில் எழுப்புதல் உண்டாவதாகப்பா. ஜெபத்தை கேட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போராடி ஜெபித்து சத்துருவின் கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம். ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல செய்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட கர்த்தர் உங்களோட பேசிட்டார். நல்ல ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் ஏதாவது பேசியிருந்தா ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவார். ஒரு நிமிஷம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வழக்கமான வேத பாடம் யோபின் புத்தகம் 40ஆம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 40 வாசிக்கணும். வழக்கம் போல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கையை உயர்த்தி மீடியா டீம், வொர்ஷிப் டீம், ஆமாம் எங்களுடைய குடும்பம், ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கும் புதிதாக இணைந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். 9841252836 7299546360 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.